ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இப்போ நம்ம சார்ட்டை பார்த்துருக்கோம். இப்போ சார்ட்டில் வந்து இந்த லோ இன்னைக்கு வந்து லோவும் நேற்று வந்து லோவும் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், லோவை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஹையை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கிற ஹை ஸ்விங்கு ஹை எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரையாங்கலை வந்து நான் எப்படி போட்டிருந்தேன்னா ப்ரீவியஸாக இப்படி போட்டு வந்திருப்பேன். ஸோ இப்படி வந்து பிரேக் அவுட்ன்றதை நம்ம போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணி போயிருந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை அலைன் பண்ணி இன்றைக்கி இப்படி ட்ரையாங்கலை வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்றதை போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு நிஃப்டியோட ரெசிஸ்டன் 25,768 நாளைக்கு மேஜராக கூட ரெசிஸ்டன் ரேஞ்சாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நிஃப்டிக்காக இருக்கட்டும் ஓவரால் மார்க்கெட்டுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகாரோட எலெக்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் போலுக்கான ரிசல்ட்ஸை வந்து இன்றைக்கி 7 மணிக்கு ஈவினிங் வந்து விட போகிறாங்க. ஸோ நம்ம வீடியோ ரெடி பண்ணுறப்பே வந்து என்ன பண்ணுறோம்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான், அந்த எக்ஸிஸ்ட் போலோட ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனை பொறுத்து தான் நாளைக்கு ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டு மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல்ன்றது வேறு. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டு நாளைக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து இந்த எக்ஸிஸ்ட் போலோட ரிசல்ட்டை பொறுத்து வந்து மாறுதலுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய பேருமே பிடிஎஸ்டி வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு அப்சைடு போக போகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், அப்சைடோ இல்லை டவுன் சைடோ போக போகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த மணியில் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க பிடிஎஸ்டியாக. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டில் ஓப்பன் ஆனிச்சுன்னா உடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டு வந்து ஒரு 100 பாயிண்டோ இல்லை 200 பாயிண்ட் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் எடுத்த கால் புட்டு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துன்னா புக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட் வந்து 25,768 மேஜர் ரெசிஸ்டண்ட் வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னும் போது 25,859 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,000 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு, தேர்ட் ரெசிஸ்டன் 26,151. இதெல்லாம் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ டவுன் சைடு போக போகுதுன்னா மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,621 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 25,531 மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,384, தேர்ட் சப்போர்ட்னும் போது 25,239. இப்போ மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்க போகுதுன்னு பண்ணும்போது எதுக்குள்ளே எது இருந்ததுன்னா ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்னா 25,620க்கும் 25,768க்கும் கிட்டத்தட்ட ஒரு 150-140 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப இன்ட்ராடே லெவலை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜராக கூட சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 57,974 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 57,774, செகண்ட் சப்போர்ட்டு 57,648, தேர்ட் சப்போர்ட்டு 57,448. இப்போ மேஜராக கூட ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 58,300 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 58,503, செகண்ட் ரெசிஸ்டன் 58,627, தேர்ட் ரெசிஸ்டன் 58,828. இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் போணுச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 27,364 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஆல்மோஸ்ட் நேத்தியோட ஹையுமே அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 27,467, செகண்ட் ரெசிஸ்டன் 27,532, தேர்ட் ரெசிஸ்டன் 27,636. இதில் வந்து அப் ட்ரெண்ட் போணுச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,194 மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வீக் ஆகுது அப்படின்னா கீழே வரதுக்குன்னா சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 27,090, செகண்ட் சப்போர்ட்டு 27,024, அதாவது இன்னியோட சப்போர்ட்டு. அதாவது ஃபைனலாக சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 26,920 ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட்டு, அதாவது 7ஆம் தேதியோட சப்போர்ட்டு. இப்போ ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே மார்க்கெட் இருக்க போகுதுன்னா 27,194க்கும் 27,364க்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னும் போது
மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டோ ஒன்ஸ் மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பேப்பர் ட்ரேட்லோ இல்லை நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஒன்லி. ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு தான் ட்ரேட் எடுக்கணுன்றது கிடையாது. இது வந்து ப்ராபபிலிட்டியான ஒரு லெவல்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதனால் இதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸை வச்சு நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்லாம் எடுக்க வேணாம். ஸோ செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணி இருக்கும். அதாவது பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் இருக்கிற எல்லா கோர்சஸுமே நான் வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி லாஸ் பண்ணியிருக்கேன் ட்ரேட் எடுத்து நிறையா அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில். ஸோ விருப்பம் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.